ஒரு நாடு ஷட் டவுனாக இருக்க தொடங்கி 40 தினங்களை கடந்து விட்டது அப்படின்னு சொல்கிறது ஒரு செய்தி கிடையாது. ஆனால் ஒரு வல்லரசு ஷட் டவுனில் இருக்க தொடங்கி 40 தினங்கள் ஆகிவிட்டது அப்படிங்கிறது ஒரு தலைப்புச் செய்தி தான். அமெரிக்காவினுடைய நிலைமை அந்தோ பரிதாபம் அப்படின்னு சொல்கிறத விட இப்படியும் நிலைமை வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும்தான் நமக்குள்ளே உருவாகி இருக்கு. அமெரிக்காவினுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை தான் இப்போ அமெரிக்கா ஷட் டவுனில் இருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக தமிழ் பட்சத்தில் நம்ம பார்த்துருக்கோம். அதை விட ரொம்ப முக்கியம், இப்போது அமெரிக்காவினுடைய விமான சேவை இதனால் பல இடங்களிலும் பாதிப்படைஞ்சிருக்கு. 1000க்கும் அதிகமான விமான சேவைகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 41,000 மனிதர்கள் இந்த விமான சேவை பாதிப்பு காரணமாக பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலும். இது வெறும் 4% பாதிப்பு மட்டும்தான். வரும் காலங்களில் இதே மாதிரியான ஷட் டவுன் அப்படிங்கிறது தொடர்ந்தது என்றால் 10% ஒரு பாதிப்பு வரும். 10%க்கு பிறகு அப்படியே டாப் கியரில் போய் 20% பாதிப்பு வரும். அந்த நேரம் அமெரிக்கா ஒட்டுமொத்தமாக அப்படியே நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாம் நடைபெறாமல் இருப்பதற்கு இன்னைக்கு செனட் சபை அப்படிங்கிறது கூடுகிறது. ஒரு வேளை நல்ல ஒரு செய்தி, இல்லைப்பா ஷட் டவுன் முடிஞ்சிருச்சு, ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க, பட்ஜெட்டு பாஸ் ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லிலாம் ரெடி ஆனாங்கன்னா இந்த ஷட் டவுன் அப்படிங்கிறது முடிவுக்கு வரும். அமெரிக்காவினுடைய வரலாற்றிலேயே அதிக தினங்கள் உருவான ஒரு ஷட் டவுன் அப்படிங்கிறது 2025 அக்டோபர் 1, 2025 ஏற்பட்ட இந்த ஷட் டவுன் தான். இதே மாதிரி ஏகப்பட்ட செய்திகள் இருக்குது. நான் சொன்ன இந்த முதல் செய்தியே ரொம்ப முக்கியமான செய்தி. உங்கள் நண்பர்களுக்கு இதே மாதிரியான செய்திகள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படக்கூடிய நபர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் முடிஞ்சிருச்சான்னு கேட்டால் முடிஞ்சிருச்சு, ஆனால் முடியலை. தொடங்கிருச்சு, ஆனால் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. இன்றைக்கி கூட மேற்கு கரையில் இஸ்ரேல் ஒரு ரைடு அப்படிங்கிறத நடத்துகிறாங்க. அதில் 12க்கும் அதிகமான பாலஸ்தீனியர்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க, எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க, அரெஸ்ட் பண்ணவங்களை எப்போ விடுதலை பண்ணுவாங்க, வழக்கு என்ன, இது எதுவுமே அதிகமாக வெளி உலகத்துக்கும் தெரிவது கிடையாது. இஸ்ரேலும் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறதும் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இது இஸ்ரேலினுடைய இறையாண்மைக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி தான் பாலஸ்தீனியர்கள் நிறைய பேர் இந்த மேற்கு கரையில் வந்து அரெஸ்ட் செய்யப்படக்கூடிய நபர்களுக்கு எதிராக இஸ்ரேல் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை. இந்த நேரத்தில் ஹமாஸ்கிட்ட வந்து நீங்கள் வந்து ஆயுதங்களை கீழே போட்டுருங்க, சரணடைந்து விடுங்கள், அந்த டனலில் வந்து நாங்கள் இந்த மாதிரி காங்கிரீட்டை செலுத்தி விடுவோம் அப்படிலாம் சொல்லியிருந்தாலும் ஹமாஸினுடைய ஒரு சில நபர்கள் வெளியிட்ட வீடியோ அப்படிங்கிறது ரொம்ப வைரல். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆயுதங்களை கீழே போட்டு சரணடைதல் அப்படிங்கிறதெல்லாம் எங்ககிட்ட இல்லவே இல்லை, அதனால் நீங்கள் அந்த மாதிரி எதிர்பார்ப்பு செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் பீஸ் டீல் 21 பாயிண்ட் அடங்கிய பீஸ் டீலை அமெரிக்கா பல உலக நாடுகளையும், அரேபிய நாடுகளையும், அரபு நாடுகளையும், இஸ்லாம் நாடுகளையும் ஒன்றிணைத்து எகிப்தில் வச்சு ஒரு கையெழுத்துலாம் போட்டாங்கள்ல, அந்த டைம் என்ன சொன்னீங்க? கண்டிப்பாக ஆம்னெஸ்டிக்கு முன்னாடி ஹமாஸ் அவங்களுடைய ஆயுதங்களெல்லாம் கீழே போட்டு சரணடைய வேண்டும், அவங்க இந்த நாட்டிலேருந்து வேறு நாடுகளுக்கு போகிறதுக்கான அனைத்து விதமான உதவிகளையும் அமெரிக்கா உட்பட பல நாடுகள் சேர்ந்து செய்வார்கள். இப்படித்தானப்பா அந்த பீஸ் டீல் இருந்துச்சுன்னு கேட்டால் அது வேறு குரூப், இது வேறு குரூப் அப்படின்னு சொல்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் இன்றைக்கி இஸ்ரேல் கிட்ட இந்தாங்கப்பா ஹமாஸ் வந்து ஒரு எலும்பு கூடலாம் கொடுக்குறாங்க. இது வந்து ஹாஸ்டேஜஸ், இந்த ஹாஸ்டேஜஸ்னுடைய ஒரு நபர் அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் அது ஹாஸ்டேஜஸ்னுடைய எலும்புக்கூடு கிடையாது. 2014 இஸ்ரேலினுடைய ஒரு சோல்ஜர்ஸ் அங்கே வந்து கொல்லப்படுகிறார். அவருடைய எலும்புக்கூடு தான் இப்போது ஹமாஸ் ஒப்படைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. 2014 அப்படின்னு கேட்டால் ஆமாங்க, அந்த பாடியை ஒரு டனலுக்குள்ளே வச்சுருந்துருக்காங்க. அந்த டனலுக்குள்ளே தான் இப்போ கடைசியாக ரிமைன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை எடுத்து அதை இஸ்ரேலுக்கு கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது அது ஹாஸ்டேஜஸ்னுடைய ரிமைன்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாராலையும் எதிர்பார்க்கப்பட்டது. அதன் பிறகு தான் இஸ்ரேல் அதை வந்து டிஎன்ஏ டெஸ்ட்லாம் செஞ்ச பிறகு சொல்கிறாங்க, இல்லை இது ஹாஸ்டேஜஸ்னது கிடையாது. ஆனால் 2014 எங்கிட்டேருந்து காணாமல் போன ஒரு நபர் இருக்கார், அவங்கள ஹமாஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்த மாதிரியான ஒரு செய்தி வெளியானது. அவங்களுடைய ரிமைன்ஸ் தான் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கூடவே அவருடைய எஞ்சிய கொஞ்சம் சட்டை, இன்னும் சில விஷயங்கள் இருந்ததாகவும் அதையும் ஹமாஸ் ஒப்படைத்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஸோ இஸ்ரேலில் இது ஒரு பெரிய வடுவை ஏற்படுத்துகிறது. ஏன்னா கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி, கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி காணாமலாக்கப்பட்ட பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி நம்மிடையே வரும்போது அதே நிலைமையில தான் இஸ்ரேலியர்களும் இருந்திருக்காங்க. இஸ்ரேலில் காணாமலாக்கப்பட்ட சோல்ஜர்ஸ் இல்லாட்டி அங்கேருந்து வந்த நபர்கள் அவங்களும் இதே மாதிரி கொலை செய்யப்பட்டிருக்கலாம். இந்த மாதிரியான கோணத்திலும் இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் அப்படிங்கிறது பெரிய ஒரு ஃப்ரிக்ஷன் பாயிண்டாகவே போயிட்டுருக்கு என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக ஜென்னிசெட் போராட்டம் அப்படிங்கிறது தான். இந்த
ஜென்னிசெட் போராட்டம் அப்படின்னு சொல்லும்போது மடகாஸ்கர்லேருந்து நேபாள் வர ஜென்னிசெட்டுடைய போராட்டம் என்ன, அதனால் ஏற்பட்ட ஆட்சி மாற்றங்கள், ஏகப்பட்ட அரசியல் குழப்பங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். இந்தியாவிலும் ஜென்னிசெட் நபர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிற அரசியல் நிறைய போஸ்டர்ஸ் என்னால் பார்க்க முடிகிறது. ஆளும் கட்சியை சார்ந்தவங்களாக இருக்கட்டும், எதிர்கட்சியை சார்ந்தவங்களாக இருக்கட்டும், பாருங்கள் இப்படிலாம் நம்ம நாட்டில் அராஜகம் நடந்துட்டு இருக்கு, ஜென்னிசெட் என்ன பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்கிற ஏகப்பட்ட விஷயங்கள். ஈவன் ஓய்வு பெற்ற நீதிபதி கூட இதெல்லாம் பேசியிருந்தார் அப்படிங்கிறதையும் நான் இங்கே உங்க முன்னாடி குறிப்பிட விரும்புகிறேன். நேற்று தான் பேசியிருந்தார், ஜென்னிசெட் இதெல்லாம் பார்த்தும் பார்க்காமல் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி. அப்போது இங்கே ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கோ இல்லாட்டி ஜென்னிசெட்டை தூண்டிவிட்டு அதை வேடிக்கை பார்ப்பதற்கோ ஒரு கூட்டம் தயாராக இருக்கிறது. அந்த கூட்டத்துக்கு அடுத்ததாக ஒரு சில விஷயங்களையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஜென்னிசெட் போராட்டம் அப்படிங்கிறது நேபாளத்திலேயோ மடகாஸ்கர்லேயோ நடந்த போது அந்த நாடுகள் அந்த நாடாகவே இல்லை. சொல்லப்போனால் அங்கே ஏகப்பட்ட ஊழல், ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. ஆனால் இந்தியாவில் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி யாராவது நம்புறீங்கன்னா இருக்குது. நம்மளால் தீர்க்க முடிய அளவுக்கூடிய ஒரு பிரச்சனை தானே இருக்குது. கடைசியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனைனா என்ன? SIR, சார் அப்படிங்கிறது தான். இந்த சார் அப்படிங்கிறது தேவையில்லாத ஃபேக்காக இருக்கக்கூடிய, யாரெல்லாம் ஓட்டு போட முடியும் அப்படின்னு சொல்லி ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃபேக் ஐடென்டிட்டியை வைத்த நபர்களை ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறது. இல்லை உடனடியாக அதை எப்படி ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிற 1008 கேள்விகள் இருக்குது. இது ஜஸ்ட் ஒரு கேள்விதானே தவிர இந்தியாவில் இதை சால்வ் பண்ணிட முடியுமே தவிர சால்வ் பண்ண முடியாத பிரச்சனைகள் கிடையாது. ஆனால் நேபாளத்திலேயோ மடகாஸ்கர்லையோ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது சால்வ் பண்ண முடியாத நிறைய பணத்தை ஆட்டையை போட்ட ஏகப்பட்ட குடும்ப பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாமே இருந்துச்சு. ஸோ அது கூட இதை கம்பேர் பண்ணி ஜென்னிசெட் உடனடியாக போராட்டத்தில் குதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கீ கொடுக்கறது அப்படிங்கிறதெல்லாம் இந்தியாவுக்கும் இந்தியாவினுடைய எதிர்காலத்துக்கும் மிகப்பெரிய தீ வைக்கிற வேலை தான் அப்படின்னு சொல்லி நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லுவேன். ஏன்னா ஜென்னிசெட் போராட்டம் அப்படிங்கிறது நார்மலாக இதுவரை நடந்த மாதிரியான போராட்டமாக இருக்காது. அந்த ஜென்னிசெட் அப்படிங்கிறவங்களே அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்கன்னா டெடிக்கேட்டடாக இருப்பாங்க. ஆனால் அவங்க அப்படி ஒரு விஷயத்துக்கு இறங்கவே மாட்டாங்க. அதுதான் ஜென்னிசெட்டை நிறைய கார்ப்பரேட் நிறுவனங்கள்ட்டெல்லாம் போய் கேட்டிங்கன்னா ஜென்னிசெட் குழந்தைகளை நீங்கள் எடுக்க வேண்டியதான்னு கேட்டால் அவங்க சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, ஹெச்ஆர்லாம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, இல்லை அவங்க ஜாப் அப்படின்னு சொல்லி வந்தால் ஜாப் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிறத ரொம்ப பெரிய அளவில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. டெடிக்கேட்டடாக ஜாப் பண்ணக்கூடிய நபர்களும் இருக்காங்க. இந்த ஜாப் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வாரத்தில் உதறி தள்ளக்கூடிய ஜென்னிசெட் குழந்தைகளும் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்கள புரிஞ்சுக்கிடவே முடியாது அப்படிங்கிறது தான். அதே மாதிரி ஒரு போராட்டம் இல்லாட்டி இந்த மாதிரியான கிளர்ச்சி புரட்சி அப்படிலாம் சொல்லி வரும்போது அந்த ஜென்னிசெட்டை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? அதனால தான் பல இடங்களையும் கண்ட்ரோலே பண்ண முடியலை. ஜென்னிசெட் போராட்டத்தை யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. பொதுவாகவே இளைஞர்கள் மாணவர்களுடைய போராட்டத்தை அதிகமாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதில் ஜென்னிசெட் அப்படின்னு சொல்லும்போது அது எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபியூச்சர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்தியாவில் ஜென்னிசெட் போராட்டம் வெடிக்குமா வெடிக்காதா அப்படிங்கிறது உங்களுடைய கருத்துக்கெலாம் இங்கே நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு இந்த ஜென்னிசெட் போராட்டத்தை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறதை தெரிந்து கொள்வதற்கு தான். அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனா ஈஸ்டர்ன் ஃப்ளைட் அப்படிங்கிறது 5 வருஷத்துக்கு பிறகு ஷாங்காயிலிருந்து டெல்லிக்கு நேரடி ஃப்ளைட் அப்படிங்கிறத அறிமுகம் செஞ்சுருக்காங்க. 5 வருஷம் நமக்கு ஃப்ளைட்டு இல்லவே இல்லை. ஏன்னா ஏகப்பட்ட பார்டர் பிரச்சனைகள், அந்த பார்டர் பிரச்சனை கூட அமெரிக்கா இல்லாட்டி இந்த பக்கமாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் இவங்க இடையே சீனா ஏற்பட்ட ஒரு கேம் கிளாஷ் இப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகள் இருந்துச்சு. இந்த பிரச்சனைக்கு நடுவில் கொரோனா வந்துருச்சு. கொரோனாவுக்கு காரணம் யார் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருந்துச்சு. ஒவ்வொரு நாட்டினுடைய பார்டரை நம்ம க்ளோஸ் பண்ணோம். அப்படி க்ளோஸ் பண்ண போது சீனாவினுடைய பார்டரையும் நம்ம க்ளோஸ் பண்ணோம். உஹான் மாகாணத்தையும் அங்கே இருக்கக்கூடிய அந்த மார்க்கெட்டையும் நம்ம மறக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அப்போ இதெல்லாம் நடந்த போது ஃப்ளைட் அப்படிங்கிறத கேன்சல் பண்ணாங்க. அதன் பிறகு டாரிஃபு, பார்டர் இஷ்யூ, கிளாஷ் அப்படிலாம் சொல்லி வந்துச்சு. 2 நாடுகளும் மாற்றி மாற்றி பேச்சுவார்த்தையில் ஈடுபடக்கூடிய அந்த செய்திகளையும் நம்ம கேட்டுக்கிட்டே தான் இருப்போம். ஸோ அதன் பிறகு இப்போ தான் 5 வருடத்திற்கு பிறகான ஒரு நல்ல செய்தி வெளியாகி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக ட்ரம்ப் அவர்கள் தான். யாரா சொன்னால் இந்த டாரிஃப் அப்படிங்கிறதெல்லாம் முட்டாள்தனமானது, அவங்கக்கிட்ட போய் சொல்லு, இந்த 2000 ரூபாய் உங்களுடைய அக்கௌண்ட்டில் நாளைக்கு இல்லாட்டி நாளை கழிச்சு வந்துடும், $2000 ஒவ்வொரு அமெரிக்கருக்கும் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஊரில் 1000 ரூபாய் எல்லாருக்கும் வந்துடும் சொன்னாங்கல்ல, எல்லா பெண்களுக்கும் வந்துடும், அதன் பிறகு தகுதி வாய்ந்த பெண்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதே மாதிரி இங்கேயும் ஒரு தகுதி அப்படிங்கிறது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நிர்ணயம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டால் வேறு ஒன்றுமே இல்லை. ஹை இன்கம் வரக்கூடிய நபர்களுக்கு இந்த $2000 வராது. லோ இன்கம், மிடில் இன்கம் வரக்கூடிய நபர்களுக்கு இந்த $2000 அப்படிங்கிறது வரும் என்பது தான் கூடுதலான தகவல். காசா சீஸ்ஃபயராக இருக்கட்டும், சுடானில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும், இதை பற்றி பேசுவதற்கு எகிப்தும் கத்தாரும் ஒன்றிணை
முனைகிறார்கள், பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. எர்டகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் துருக்கியிலிருந்து கொஞ்சம் முக்கியமான நபர்கள் பாகிஸ்தானுக்கு பயணத்தை மேற்கொள்ள போகிறார்கள் அப்படிங்கிற தகவலை இன்னைக்கு எர்டகன் அவர்கள் கொடுத்திருந்தார். எதுக்காக முக்கியமான நபர்கள் பாகிஸ்தானுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா வேறு ஒன்றுமே இல்லை. பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே சண்டை. அந்த சண்டையை முடித்துக்கொள்வதற்காக 2 நாடுகளும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பேச்சுவார்த்தை ஃபெயிலியராக மாறிடுச்சு. இதுக்கு மேலே பேச்சுவார்த்தை கிடையாது, இனிமேல் வீச்சு தான் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் மாற்றி முறுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில், இல்லைப்பா நீங்கள் 2 பேரும் சண்டை போடக்கூடாது, அண்ணன் நான் இருக்கேன்ல, வந்து பேசுகிறேன், பேசி ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பக்கமாக துருக்கி சொல்ல, அதுக்காகத்தான் சில நபர்களை பாகிஸ்தானுக்கு அனுப்பி வைப்பதாக துருக்கி செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். நார்த்தன் கோஸ்ட் ஆஃப் ஜப்பானில் இன்னைக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் திடீர்னு பார்த்தா சுனாமி எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் கொஞ்சம் நேரத்தில் இல்லைப்பா சுனாமியாக வராது அப்படின்னு சொல்லி அந்த எச்சரிக்கை திரும்ப எடுக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. பெல்ஜியத்திலிருந்து ஒரு ட்ரோன் அப்படிங்கிறது குறிப்பாக யூகே பக்கமாக வந்தது. எனவே ஒருவேளை ட்ரோன் இங்கே வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய RAF அவங்களுடைய விமானப்படை புது ஒரு ஃபோர்ஸை பெல்ஜியம் மற்றும் யூகே பார்டர் நிப்பாட்டி வைத்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இந்த ட்ரோன் இன்கர்ஷன் அப்படிங்கிறது பல இடங்களிலும் பல நாடுகளுக்கும் பல பார்டர்களுக்கும் பிரச்சனையாக மாறி வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. பங்களாதேஷில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் பயத்துடன் இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. ஏன்னா சர்ச்சில் ஒரு குண்டு வெடித்ததாகவும் தொடர்ச்சியாக இதே மாதிரியான பல பிரச்சனைகள் பங்களாதேஷுக்குள்ள வர வாய்ப்புகள் இருப்பதனாலையும் கிறிஸ்தவர்களுக்கு அங்கே பாதுகாப்பு இல்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வியுடன் ஏகப்பட்ட பேர் இந்த செய்தியை பகிர்ந்து வருகிறார்கள். ரஷ்யாவினுடைய எனர்ஜி சப்ளைக்கு எதிராக தாக்குதலை இன்னைக்கு உக்ரைன் தொடர்ந்து செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். உக்ரைனுக்கு எதிரான தாக்குதலில் ரஷ்யா ஈடுபட்டிருந்ததற்கு பதிலடி கொடுக்கும் விதமாகத்தான் இந்த தாக்குதல் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. சதன் காசா பக்கமாக இன்னைக்கு குழந்தைகள் விளையாடு கொண்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு சப்தம். அந்த சப்தத்தில் சில குழந்தைகள் இறந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த இஸ்ரேல் வீசின குண்டுகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஏவுகணைகளாக இருக்கட்டும் குண்டுகளாக இருக்கட்டும், வெடிக்காமல் ஏதாவது 1-2 இருக்க வாய்ப்புகள் இருக்குல்ல, அப்படி ஒன்று திடீர்னு வெடித்ததில் அந்த குழந்தைகள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இதுவரையிலும் இஸ்ரேல் ஹமாஸ் இந்த யுத்தத்தில் கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 69,000க்கும் அதிகமான மனிதர்கள் என்பதும் 1.5 லட்சத்துக்கும் அதிகமான நபர்களுக்கு காயம் ஏற்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ரோஹிங்கா மைக்ரண்ட்ஸு இன்னைக்கு கொஞ்சம் தப்பிச்சிடலாம்ப்பா, வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ஓரத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய கப்பலில் அவங்க தப்பிக்கிறாங்க. பட் அந்த கப்பல் மூழ்கிறது. டோட்டலாக 3 கப்பல், அதில் ஒரு கப்பல் மூழ்கியதாக சொல்லப்படுகிறது. மலேசியாவினுடைய கோஸ்ட் பக்கமாக தான் இது நடந்திருக்கு. 100க்கும் அதிகமான நபர்களை காணவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மீதம் இருக்கும் 2 கப்பலுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரியலையாம். ஸோ எத்தனை பேர் இறந்துருக்காங்க, எத்தனை பேருடைய உடல் கிடைத்திருக்கிறது, இது எதுவுமே வெளி உலகத்துக்கு வராதுங்க. ஏன்னா இறந்தது அகதிகள். அகதிகள் அப்படிங்கிறத விட ரோஹிங்கா அகதிகள் யாருக்குமே அவங்கள வேண்டாம். அப்படி இருக்கும்போது அவங்களுடைய கணக்கு மட்டும் யாருக்கு தேவைப்படும்? யோசிச்சு பாருங்களேன். புதிய தொழிலாளர்களுடைய சட்டத்தை எதிர்த்து போர்ச்சுகல்ல 1000க்கும் அதிகமான நபர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. ஸோ ஓவராலாக நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம். அப்படி தானே, எதுவுமே வேஸ்ட் ஆகல உங்கள் டைம். ஸோ இந்த குட்டியோண்டு டைமுக்குள்ளே இவ்வளோ செய்திகள் பார்த்துருக்கீங்க. இவ்வளவு இன்டெப்த்தான நாலேஜ் உங்களுக்கு வேர்ல்டு பொலிட்டிக்ஸை பற்றியும் அரவுண்ட் த வேர்ல்டு என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றியும் தெரிந்து கொண்டீர்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்க, நீங்கள் உணர்கிறீர்கள் என்றால் இதை உங்கள் நண்பர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் அப்பா அம்மா யாருக்கு வேணாலும் இதை பகிரலாம். ஏன்னா தப்பான விஷயம் கிடையாது, நல்ல விஷயம், நல்ல செய்திகள் கேட்டுட்ருக்கோம். கண்டிப்பாக இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையும் நம்முடைய நாலேஜுக்கும் நம்முடைய எதிர்காலத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயமும் கூட. ஸோ நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.